நம்ம தற்காத்துக் கொள்ள வேண்டும். உண்மையான பெருமக்களே, எனவே நோன்பு என்பது வெறும் சாப்பிடாமல் இருப்பது, எதையும் அருந்தாமல் இருப்பது என்பது மாத்திரமல்ல, நம்முடைய அவயவங்களை பேணுவது. அவயவங்கள்லயே ரொம்ப பேண வேண்டிய ஒரு அவயவம் எதுன்னு சொன்னா வயிறு தாங்க. மற்ற காலங்கள்லயாவது செலவு கம்மி ஆகும், நோன்புல கொஞ்சம் கூடுதலா செலவாகும். அப்படித்தானே இல்லையா? அது உங்க ஊர்ல இங்க அப்படிலாம் இல்லைங்கிறீங்களா? எல்லா ஊர்லயும் அப்படி. மற்ற காலங்கள்லயாவது செலவு கம்மியாகும், ரமலானை பொறுத்த வரையில செலவு கூடுதலாகும். என்ன, எனக்கு தெரிஞ்ச ஒரு அசர் சொல்வாக, பகல் பூரா சாப்பிடாம இருக்க போறமே நினைச்சிட்டு சஹர்ல ஒரு புடி, பகல் பூரா சாப்பிடலையே நினைச்சிட்டு நோன்பு திறக்கும் பொழுது ஒரு பிடி, அப்ப ஒரு பிடி பிடிக்கிறது. அதனால ரமலானை பொறுத்த வரையில மற்ற காலங்களை விட கூடுதலா செலவும் ஆகுது, கூடுதலா கதையும் நடக்குது. கொஞ்சம் கவனமா இருக்க, கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னு சொன்னா, இந்த உணவு பற்றிய மனோ இச்சை தான் மனிதனை சொர்க்கத்திலிருந்தே வெளியே கொண்டு வந்துச்சு. அப்படித்தானே இல்லையாங்க? சொர்க்கத்திலிருந்து பாவா எதுக்கு வெளியில வந்தா? இதை சாப்பிடக்கூடாதுன்னு நல்லா சொன்னா சாப்பிட்டதுனாலதான் வந்தா. இந்த உணவு பற்றிய இந்த மனோ இச்சை தான் நம்முடைய பாவாவையே சொர்க்கத்திலிருந்து அதன் வழியா நாம வெளியில வந்துட்டோம். அதனால அது விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். ரொம்ப சாப்பிட்டாச்சுன்னு கல்பு மூத்தா போயிடும். லா துமீத்துல் குலூப பிகஸ்ரத்தி தஆமி வஷ்ஷராப், அதிகமாக சாப்பிடுவதை கொண்டும் அருந்துவதை கொண்டும் கல்வை மரணிக்க செய்து விடாது. நோன்பு திறக்கிற வரை நல்ல ஓடி ஆடுவாங்க, பல பேரை பார்க்கிறோம். நோன்பு திறக்கிறவர் அந்த வேலையை செய்வாங்க, இந்த வேலை போவாங்க, அங்க போவாங்க. நோன்பு திறந்த உடனே எல்லாம் இறங்கின உடனே படுக்கத்தான் சொல்லும். கொஞ்ச நேரம் படுத்து அப்படியே உருண்டாத்தான் கொஞ்சம் ராகத்தா இருக்கும். கொஞ்சமாவது அடுத்த வேலையால் தராவிக்கும் மற்ற நேரங்களுக்கு போகணுமானா அதுவரை வேகமா ஓடுவார். அதுவரை ஓட்டம்னா வேகமா இருக்கும். நோன்பு திறந்த உடனே அது வரிசையா சில ஊர்கள்ல எல்லாம் பார்த்தா சுப்ஹானல்லாஹ், நோன்பு திறக்கிறதுக்கு அரபுகள்லாம் பேத்தம்பழத்தை வச்சு அதுதான் அவங்களுக்கு உணவே. நமக்கு பேத்தம்பழம் உணவாது, அதுதான் பிஸ்மில்லா. அதுக்கு பிறகுதான் இருக்குது விஷயமே, அதுக்கு பிறகுதான் வரிசையா வருது. இன்னும் ஆரம்பிக்க வேண்டிய முக்கியமான ஐட்டங்கள்லாம் அதுக்கு பிறகு வரும். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கு. அளவுக்கு அதிகமாக புளிச்சு ஏற்படுத்த விட்டுட்டு சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பிட்டுட்டு திணறிக்கிட்டு அப்படி இருக்க கூடாது. அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைக்காக வேண்டி ரமலான் நோன்பு நோக்கிறோம் சொன்னா, அதாவது நம்ம மார்க்கம் அனுமதித்த அளவுக்கு ஒரு மனிதர் அளவோடு சாப்பிட்டார் என்று சொன்னால் 10 வகையான பயன்பாடு இருக்கிறது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார், அளவோடு. அதனால சாப்பிடாம பட்டினி கிடக்கணுங்கிறது இல்லை, நோன்பு திறந்த உடனே சாப்பிடணும். நமக்கு அப்படி சௌம விசால் வைக்கிறதுக்கு, நமக்கு நோம்பையே திறக்காம வைக்கிறதுக்கு நமக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் கூட இல்லை. நாம் நோம்பு திறக்கணும், சுன்னத்து. சொன்னாங்க சஹர் செய்யுங்க, தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, சஹர் செய்யுங்கள் மக்களே, அந்த நேரத்திலே பரக்கத் இருக்கிறது, அந்த உணவிலே பரக்கத் இருக்கிறது. அதனால சஹர் செய்யுங்க, சஹர் செய்யாம இருக்க கூடாது, சஹர் செய்யுங்கள். தஸஹரு, சஹர் செய்யுங்கள். ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, சஹர் செய்வதிலே ஒரு பரக்கத் இருக்குதுன்னு சொன்னாங்க. அளவுக்கு அதிகமா சாப்பிடும். ஒரு ஆள் ரொம்ப பெரிய தொந்தியா இருந்துச்சான், அதுல கொஞ்சம் வேணா எனக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பெரிய தொந்தியா இருக்கு. ஸல்லல்லாஹு ஒரு தொந்தியில அப்படி கை வச்சாங்களாம், அப்படி கை வச்சாங்களாம். லவ்கான ஹாதா ஃபீ கைரி ஹாதா லக்கான கைரல் லக்கன்னாங்களாம். இதுல உள்ளது வேற ஒரு இடத்துல இருந்தா உங்களுக்கு நல்லதுன்னாகலாம். இதுல உள்ளது வேற ஒரு இடத்துல இருந்தா உங்களுக்கு நல்லது. அப்போ சில பேருக்கு தொந்தி வைக்கிறவங்க ரொம்ப சாப்பிடுதுன்னு அர்த்தம் வச்சிடக்கூடாது. சில பேருக்கு உடல் ரீதியாகவே கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க, தொந்தி வச்சிருக்கும். அதனால நீங்க தொந்தி வச்சவங்களை போற அப்படி நினைக்க கூடாது. சில பேர் பார்த்தா நல்லா சாப்பிடுவாங்க இருப்பாக, ஆனா தொந்தி வச்சவங்களோட கூடுதலா சாப்பிடுவாங்க. அதனால தொந்தி வச்சவங்க போற ரொம்ப சாப்பிடுறாங்க அப்படின்னு அர்த்தமும் இல்லை, தொந்தி இல்லாதவங்க கூட ரொம்ப கம்மியா சாப்பிடுவாங்க போல தெரியுது அப்படின்னு அர்த்தமும் இல்லை. அவருடைய தொந்திங்கிறது ரொம்ப சாப்பிட்டு இருக்காரு, அதனால உள்ள அந்த தொந்தி அந்த அளவு ஸல்லல்லாஹு புரிஞ்சதுனால கை வச்சு சொன்னாங்களா, லவ்கான ஹாதா ஃபீ கைரி ஹாதா லக்கான கைரல் லக்க, இது வேற ஒரு இடத்துல இருந்திருந்தா உங்களுக்கு நல்லது. அவ அளவோட நீங்கள் சாப்பிட்டு இந்த உணவினுடைய ஒரு பகுதியை நீங்கள் ஏழைகளுக்கு கொடுத்திருந்தால் கொடுத்த சவாப் ஒரு பக்கம், உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் ஒரு பக்கம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வகையான பயன்பாடு என்று ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள். அதிலே ஒன்று கல்விலே இறையச்சம் உண்டாகிறது, அமல்களிலே ஆர்வம் ஏற்படுகிறது, சோம்பல் சடை வராது. ரொம்ப கூடிருச்சுன்னு வைங்க, தக்பீர் கட்டலாம் ஏப்பம் தான் வரும், அந்த கொட்டாய் தான் வரும். தக்பீர் கட்டணும் கொட்டாய் தானே வரும்,
ரொம்ப சாப்பாடு கூட்டிட்டு நிற்கவும் முடியாது, குனியவும் முடியாது, அசையவும் முடியாது, இருக்கவும் முடியாது, அப்படியே ஒரு மாதிரியா உருண்டுகிட்டு வருவார். தானே செய்யறோம். சாப்பாடு அளவோட. அதுக்காக சாப்பிடாம இருக்கணுங்கிறது அல்ல. நோம்பு திறந்து ஒண்ணு சாப்பிடாம அப்படின்லாம் இல்ல. நோம்பு திறந்தா சாப்பிடணும். அளவோட சாப்பிட்டா செலவுக்கும் மிச்சம், இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக அதை பயன்படுத்தலாம். கல்விலே இறையச்சம் ஏற்படும். கல்விலே இறையச்சம் ஏற்படும். இபாதத்திலே ஒரு மனிதனுக்கு இன்பம் ஏற்படும். முதல்ல இலகுவா மூச்சு விட முடியும். முதல்ல ராகத்தா மூச்சு விடலாம். இல்லைன்னு சொன்னா இவர் மூச்சு விடுறதே இவருக்கு பெரும்பாடா இருக்கு. ராகத்தா மூச்சு விடலாம். எல்லாவற்றையும் விட மேலாக அது ஒரு நுபுவத்தின் ஒரு பகுதி என்று சொல்வார்கள். அதற்கு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நுபுவத்தினுடைய ஒரு பகுதி. அளவோட தேவைக்கு சாப்பிடுறது, தேவைக்கு சாப்பிடுவது, அளவோடு சாப்பிடுவது. அப்ப அதனால ரமதானுடைய காலங்களில் நம்முடைய அவயவங்களை பேணுவது அது ரமதான்ல ஒரு முக்கியமான ஒரு காரியம். நாம் எல்லாரும் நோன்பு வைக்கிறோம், எதையும் சாப்பிடாமல், உண்ணாம, பருகாம, அருந்தாமல், புலன் வழி செல்லாமல், அது மாதிரி நம்ம நிய்யத்தோடு நாம இருக்கிறோம். அது நோன்பினுடைய ஒரு பகுதி, வெளிப்படையான ஒரு பகுதின்னு சொன்னா நோன்பினுடைய அடுத்த கட்டம், அதுக்கு அடுத்த கட்டமும் இருக்குது, அதுக்கு அடுத்த கட்டமும் இருக்கிறது. நோன்பினுடைய அடுத்த கட்டம் என்பது அவயவங்களை பேணுவது. அவயவங்களை நாம கண்களை, காதுகளை, வாயை, அதே போல நம்முடைய அவயவங்களை பேணக்கூடிய அந்த தன்மை, எல்லாவற்றை விட மேலாக கல்வை, பாவமான காரியங்களை கல்விலே ஓட விடாமல், எண்ணம் வரவிடாமல் பாதுகாத்துக் கொள்வது என்பது நோன்பினுடைய உச்சத்திலும் உச்சம். பெருமக்களே, அதனால மகரிபில் ஆரம்பிக்க வேண்டியது ரொம்ப